ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். பிரார்த்தனா, அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த கொலுசை நான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். கடைசியில் அந்த கொலுசை எதிரிங்கிற கைக்கே பேத்துட்டு இந்த சேஷன் ஆகினையால எதுவுமே பண்ண முடியல. எப்படி பார்த்தாலும் நான் எதுக்கும் தகுதி இல்லாதவளா ஆகிட்டேன். அப்படின்னு நீ சொல்லாத பிரார்த்தனா, நீ எந்த தப்பும் பண்ணல. அவங்க தான் சதி வேலை பண்ணிக்காங்க. ஒருவேளை ஓன இடத்துல நான் இருந்தா ஓண்ட ஓய்ஸ்ல ஹெல்ப் பண்ணுங்கன்னு குரல் கேட்டினா நீ செஞ்சதுதான் நானும் செஞ்சுப்பேன். இப்போ அதை பற்றி யோசிக்கிற டைம் இல்லை. இப்போ அவங்களோட சதி வேலையை முறியடிக்கிற டைம் வந்துட்டு. நாளைக்கு இந்த வருஷத்தோட நீண்ட ராத்திரி ஆயிக்கும். இன்னைக்கு ராத்திரி தீய சக்திக்கு பலம் அதிகமாகிரும். நாளைக்கு அசுர வம்சம் சிங்கிக்காவை எழுப்புறதுக்காக ரொம்ப மும்முரமாய்ப்பாங்க. தலைவரே, நான் சொல்றேன், தேவிகிட்ட நான் பேசுறேன். இல்லை சந்தோஷப்பட்டணும். ஏன்னா நாளைக்கு ராத்திரி கொண்டாடி மகள வேண்டிய ராத்திரி. நம்மட இந்த வம்சம் எத்தனையோ வருஷமா அவங்க முன்னாடி கை கட்டி நின்றுகிட்டு இருந்துச்சு. ஆனா நாளையில இருந்து எல்லாம் மாறிடும். தலைவரே, நாளைக்கு கொண்டாட வேண்டிய ராத்திரி. நாளைக்கு நம்ம ஒட்டுமொத்த வம்சத்தை இங்க வர சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட சேஷநாகனிட நாகமணி கோய்க்கு, அப்புறம் அந்த நாகேஸ்வரிட கொலுசு இஞ்சி. இந்த கொலுசு மூலமா அந்த 8 மாணிக்கத்திட சக்திகளும் மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் சிங்கி கடை சக்தியையும் கொண்டு வந்துடும். அப்புறம் நான் இதை கொண்டு போய் சிங்கி கடை காலில் போட்டு விடுவேன். அது மூலமா நம்ம ஒட்டுமொத்த சக்தியும் திரும்ப பெறலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நெருப்ப வச்சு கொளுத்திடலாம். அந்த நாகலோகத்துல ஒவ்வொரு நாகமும் நாகனியாலையும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது. எப்பவுமே அவங்களால நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது தலைவரே. தடுத்து நிறுத்த முடியாது. நான் தடுத்து நிறுத்துவேன். அந்த திவ்யமான கொலுசு அப்புறம் 4 மணிக்கும் அவ்வளோ சீக்கிரமா சிங்கி கடை காலில் போய் சேர விட மாட்டேன். அது ஷைத்தான்கிட்ட கால் வைக்க வேண்டிய விஷயம் இல்லை, உலகத்தையே காப்பாற்ற வேண்டிய விஷயம். ஆமாம், அதுக்காக நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வேன். அப்புறம் அந்த நாகமணிக்கும் கொலுசை கண்டிப்பாக மீட்டு கொண்டு வந்துடுவேன். நேற்று நம்ம எதிரெல்லாம் பாதாள லோகத்தில் தான் இருந்திக்காங்க. நாம் ரிஷபையும் நாகமாணிக்கத்தையும் தனியாக விட்டு வைக்கக்கூடாது. அது பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் செஞ்சுக்காங்க. அப்படின்னா அவங்க ரிஷபை அவங்க இடத்துல கைது பண்ணி வச்சுக்காங்க. அவர்கிட்ட தான் அந்த நாகமாணிக்கமும் இக்கணும். அவர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி அந்த எதிரி யாராய்ப்பா? அவன் நமக்கு எதிரியாவும் இக்கலாம், நமக்கு அந்நியனாவும் இக்கலாம். யாரோட கஷ்டத்துல நம்ம அப்பா இருக்காரு. யாராயிருந்தாலும் சரி, என்னவாயிருந்தாலும் சரி, நான் ரிஷபை தேடி கண்டுபிடிப்பேன். நீ எங்க இருக்க? ஏன் முன்னாடி வா. நீ இவனை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்ட. இவன் நம்ம விஐபி கெஸ்ட். இவன் உனக்கு ரொம்ப நெருக்கமானவன் கூட. டேட், நீங்க என்ன ரொம்ப ரொம்ப நேசிச்சீங்கல்ல. நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க நேசிச்ச மாதிரி நானும். ஆனா என்னைக்கு அந்த அன்பை பிரார்த்தனை பங்கு போட்டுக்கிட்டாலோ நான் அந்த அன்பை வெறுப்பா பார்த்துக்கிட்டேன். ஒரு தடவை நாகமணித சக்தி செயல்பட ஆரம்பிச்சிட்டுன்னா, அந்த சக்தி எனக்கு கிடைச்சிட்டுன்னா அந்த வெறுப்பை நான் கொண்டுருவேன். இருந்த இடம் தெரியாம அழிச்சிருவேன். பிரமாதம் அன்மொழி, பிரமாதம். நீ இன்னைக்கு உண்மையிலே நம்ம ராட்சச குடும்பத்து ஆளுங்க மாதிரியே பேசுறியே. கூடிய சீக்கிரத்துல எல்லா பவர்ஸும் உனக்கு கிடைச்சிடும். நீ இந்த ராட்சச உலகத்துல ராணி ஆக போற பாரு. ஆனா இன்னைக்கு உன்னோட ஆக்ரோஷத்தையும் ஆவேசத்தையும் பார்க்கும்போது நீ இந்த ராட்சச வம்சத்தை மட்டும் கிடையாது, மொத்த உலகத்தையும் ஆளுவேன்னு தோணுது. நான் கடைசியில ஜெயிச்சிட்டேன் பாத்தியா? இத்தனை வருஷங்களா நீ ஒரு ரகசியமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டீங்க. அதெல்லாம் இந்த நாளுக்காக தான். அந்த சேஷ நாகனிட 9வது நாகமாணிக்கத்தை சொந்தமாக்கத்தான். நீ கேர்ஃபுல்லா இரு. நம்மளோட பிளான்ல எதுவும் எக்கு தப்பா நடந்துடக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அன்மோல் என் கூட இந்த மாதிரி பேசுவான்னு. இந்த உலகமே தலைகீழானாலும் நான் இந்த மாணிக்கத்தை எதிரிங்க எடுத்துட்டு போக விட மாட்டேன். இந்த தேசம் அழிஞ்சு போறதை நான் ஏத்துக்க மாட்டேன். ரூத்,
ரூத் என்னாச்சு? ரூத் சொல்லு, உனக்கு என்னாச்சு? மார்னிங்கே ட்ரிங்க் பண்ணிட்டீங்க, நல்லா தானேங்க? எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பொண்ணு பிரார்த்தனா என்னை லாஸ்ட்டில் நம்ப வச்சு ஏமாத்திட்டு போயிட்டா. அவள் என்னை முட்டாள் ஆக்குனது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. வக்கீல் சார், நான் என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணணும். முடிஞ்ச வரை ஃபாஸ்ட்டாக நடக்கணும். எங்கே பாருங்க, உங்களோட மேரேஜ் ரெஜிஸ்டர் இல்லை. நான் லீகலி உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கணும்னா அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்ணி ஆகணும், உங்களுக்கு மேரேஜ் நடந்துதானே. வக்கீல் சார், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு மேரேஜ் ஆகிட்டு. 1 மினிட் இருங்க, நான் அந்த ஐயருக்கு கால் பண்ணுறேன். ஹலோ ஐயரையா, எனக்கும் பிரார்த்தனாக்கும் மேரேஜ் ஆன விஷயத்த இவர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நான் அவளை டிவோர்ஸ் பண்ணணும். ஸோ எங்களுக்கு மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லுங்கள். உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு? நான் ஒன்றும் ஐயர் கிடையாது, நான் ஆக்டர். உங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் தான் சொன்னாங்க உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி என்கிட்ட ஆக்டிங் பண்ண சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நடக்கிறதெல்லாம் டம்மி தானே, அதனால் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னான். அப்படின்னா எனக்கு மேரேஜ் ஆகலையா? இல்லைப்பா, இப்படிலாம் செய்ய சொல்லி எனக்கு நிறைய மணி கொடுத்திருந்தாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அன்னைக்கு என் மேரேஜுக்கு ஐயர் வந்தார்ல, அவர் ஒரு டம்மி தான். அவர் சொன்ன மந்திரமும் அது எல்லாமே டம்மி தான். எல்லாரும் சேர்ந்து என்னை மொத்தமாக டம்மி ஆக்கிட்டாங்க. மேரேஜ் நடக்காமே போயிட்டுட்டு, எங்களுக்கு மேரேஜ் நடக்காமே போயிட்டுட்டு. வா, இந்த ஃபேக் ட்ராமாவை பண்ணதே நான் தான். லாஸ்ட்ல பலி பிரார்த்தனா மேலே வந்துட்டு. வெல் டன் ரூத். ரூத் ப்ளீஸ் காம் டவுன், கொஞ்சம் அமைதியாகி. நாளையிலேருந்து நம்ம மேரேஜுக்கான ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ டோன்ட் வாண்ட் நீ இன்னொருத்தரை பற்றி நினைச்சு நீ கஷ்டப்படுத்திக்கிடாது. ப்ளீஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் தட். நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு. ப்ளீஸ் நீ பழசு எல்லாத்தையும் மறந்துடு. ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணு. ஏய், என்ன பண்ற நீ? என்னாச்சு தெரியல. 1 மினிட் இருங்க பாக்குறேன். ஒரு விஷயமும் உருப்படியா நடக்காது. என்னாச்சு? ஓ காட், டயர் பஞ்சர் ஆகிட்டு. டயரை சேஞ்ச் பண்ணணும். ஐயோ, ஃபாஸ்டா வேற டயரை மாத்திவிடு. நம்ம ஃபாஸ்டா அங்க போகணும். நான் உள்ள உட்காந்துட்டீங்க. ஃபாஸ்டா வேலை நடக்கட்டும். உள்ள உட்காந்துக்கிறாளாம் மகாராணி. அண்ணி, நீ ஒரு வேலை செய். நம்ம காலில் டூல் கிட் இல்லை, நீ அங்கே போயிட்டு பெரிய கல் எடுத்துட்டு வா. அது மேலே நம்ம காலை தூக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் டயரை ஃபாஸ்ட்டாக மாற்ற முடியும். நான் கொண்டு வந்துடுறேன். ஏய் அன்மோல், உர்வசி, ஃபாஸ்ட்டாக டயரை சேஞ்ச் பண்ணுங்க, லேட் ஆகுது. சரி பண்ணிட்டீங்கல்ல, வண்டி எடு. ரித்விகா, நீ எப்படிங்க? ரித்விக், நீ எதுக்காக எங்களை இப்படி கட்டி போட்டு வச்சிக்க? ஏன்னா நான் உன்னோட ஃப்ரெண்டே கிடையாது, எதிரி. நான் உன்னோட எதிரிங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா அவங்க தான் கரெக்ட் ஆயிக்காங்க. நீ தப்பு பண்றியே. என்ன பேசுற நீ? உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஆசைப்பட்டது உண்மைதான், அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணேன். உன் கூட வாழ இல்லை, உன்னை பழிவாங்க தான். அதுவும் என் அப்பாவுக்காக. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என் அப்பாவை தேவையில்லாமல் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. அதோட நீ என்னோட என்கேஜ்மெண்ட் பிளானை பிரேக் பண்ணதும் நான் இந்த நெக்ஸ்ட் பிளானை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிட்டேன். அவங்க வீட்டில் இருக்கிற இன்னொரு பொண்ணு சயாலியே என் வலையில் விழ வச்சுட்டேன். எல்லாமே நான் பிளான் பண்ணபடி தான் நடந்துட்டீங்க. இப்போ நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல பிரதாவும் பிரார்த்தனாவும் பேசிக்காங்க. அடாடா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாயிக்கேன். இங்கே பாருங்க, இது நம்ம கொண்டாட வேண்டிய ராத்திரி. எதுலேயும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ராத்திரி நம்மளோட விதியை மாற்றி எழுத போகுது. நாளைய விடியல்ல மறுபடியும் வெளிச்சமே ஈக்காது, இருட்டு மட்டும்தான் ஈக்கும். இதுதான் அந்த இடமா? எல்லா ராட்சசர்களும் ஒன்று சேர்ந்து அந்த சிங்கிக்காட சக்தியை தட்டி எழுப்புவாங்களா? நாளையிலேருந்து இந்த உலகத்தை நாம தான் ஆள போறோம். பதாலி, தலைவருக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் உங்களை வரவேற்கிறேன் தலைவரே. ஆமா, இவன் தான் அந்த ஆளு. இவனை பத்தி தான் நான் உங்ககிட்ட அன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவன் தாமா அந்த கொலுசை திருடிட்டு போயிட்டான். பிரபாதம் பார்த்தாலே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த நாகினிங்க கிட்டேன்னு நாகமணி திருடிட்ட திவ்ய கொலுசையும் கொண்டு வந்துட்ட. சக்தி மட்டும் பறிகள், அந்த 2 நாகனிங்களுக்கும் அப்படி ஒரு காயத்தை ஏற்படுத்திக்க. அவங்களோட ஒட்டு மொத்த வம்சமும் இந்த ராட்சச வம்சத்தோட வெற்றியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவங்களால இதை எப்பவும் மறக்க முடியாது. பல வருஷங்களுக்கு முன்னால அந்த நாகேஸ்வரி எந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சாலும்
அந்த யுத்தம் ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப கொடூரமானதாகவும் இருக்கும். அன்மோல், என்ன அங்க நின்றீங்க? வாங்க, இவர் தான் எங்க வம்சத்திட தலைவர், எங்கட தலைவர். வா, இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள் இல்லைல்ல, அதான். ராத்திரியிட இருட்டு அதிகமாயிட்டே போகுது. இது கருப்புட இருட்டு, இது கருப்பு ராத்திரி. ராட்சசர்களோட காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு. சிங்கிக்காடு பூஜையை ஆரம்பிக்கலாம். சரி சரி சரி. ஒருவேளை பார்த்தாலே நம்மட பாட்டிட கொலுசை சிங்கிக்காடு காலில் அர்ப்பணிச்சிட்டான்னா அந்த 8 மாணிக்கத்தோட சக்தியும் செயல்பட ஸ்டார்ட் ஆகிரும். நாம் அந்த சக்தியை தட்டி எழுப்பாம தடுத்து நிறுத்தியே ஆகணும். பார்த்தாலே அம்மா, நீங்க கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கலன்னா சிங்கிகா தேவிக்கு அந்த கொலுசை நான் என் கையால போட்டு விடவா? பார்த்தாலே மாவா? அதேங்க அப்பா, பார்த்தாலே. அதனால என்னம்மா, தாராளமா செய். நம்ம ராட்சச வம்சத்தோட எதிர்காலமே நீதான். வரப்போற வருஷங்கள்ல நீ தானே செஞ்சாகணும். இந்தா பாதாளி, நீ ஜெயிச்சுட்ட. போ. இதை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆனால் என் நாகலோகத்தில் பத்திரமா பார்த்துக்கிறேன். நாங்கள் நாகினிங்க இருக்கிற வரைக்கும் உங்களை மாதிரி ராட்சசர்கள் எந்த காலத்திலையும் ஜெயிக்க முடியாது. அது நடக்க நாங்கள் விடவே மாட்டோம். நீங்களாம் என்ன நினைச்சீங்க? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்களை கொண்டுலான்னு நினைச்சீங்களா? சிங்கி கடை சக்தியை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தட்டி எழுப்பலாமா? என்னடா பண்ணுறீங்க? தாக்குங்க. எங்களை கொன்றுவியா? நீயா? பாதாளி, ரெண்டு எதிரிகளும் நம்ம தீர்த்து கட்டிட்டோமா? இப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த யுத்தம் முடிஞ்சாதான் வெற்றி கிடைச்சதா அர்த்தம். யுத்தம் இன்னும் முடியவே இல்லையே. யுத்தம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகிக்கு. இவதான் நம்மள பதுங்கி இருந்து தாக்குற எதிரி போலைக்கு. இவதான் ரிஷப்பா தன் கட்டுப்பாட்டுல வச்சுப்பா. ரொம்ப சரியா சொன்ன. அண்ணியன் இல்ல, நமக்குள்ள ரொம்ப பழமையான ஒரு உறவிக்கு. இவ்வளவு சீக்கிரம் எப்படி மறந்துட்டாத பிரதா? மருமகளே. சீமாவா? நீயா? நீ எப்படி உயிரோட? ஆமா, நான் சீமா. நீ என்ன எங்க உயிரோட விட்டு வச்ச? எங்க அம்மா பார்த்தாலே தான் எனக்கு கரெக்டான டைம்ல என் உயிரை கொடுத்தா. எங்க குரு தமஷ்ட சக்தியால எனக்கு எல்லாம் திரும்ப கிடைச்சிட்டு. ஆமா அம்மா, கண்ணை தவிர்த்து பாருங்கம்மா. நீ என் அம்மாவை கொண்டுட்டல, என் குருவையும் கொண்டுட்ட. இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன் கதையை இங்கேயே முடிச்சிடுவேன். ஒன்றை மட்டும் கிடையாது, உங்க 2 பேரையும் ஒழிச்சிடுவேன். நாக வம்சத்தையும் அழிச்சிடுவேன். இன்னைக்கு நான் தான் உன்னை ஒழிச்சு கட்ட போறேன். உன் கூட உன் எல்லா நண்பர்களையும் அழிக்க போறேன். பிரதா, தப்பி தவறியும் கூட இப்படி ஒரு தப்பை செஞ்சிடாத. இங்க ஏன் மூச்சு நின்று போச்சுன்னா அங்க உன் புருஷன் மூச்சும் நின்று போயிடும். நான் நாகின் சீசன் 6 வந்து அப்லோட் பண்ற டைம்ல அவங்க டெலிகாஸ்ட் பண்ணல. அப்படி டெலிகாஸ்ட் பண்ணாலும் 1 to 80 மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் எபிசோட் இருக்காது. திருப்பி 1 to 80 எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் எபிசோட் இருக்காது. பட் இப்போ என்னன்னா ஆஃப்டர் எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்காங்க. அதனால தான் நம்ம வீடியோ இனி ரெகுலராக போடுமா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிக்குது. உங்களோட சப்போர்ட் வேறு நல்லா ஆகிக்குது, நல்லா வியூஸ் வருது. அதனால் என்னால் சடனாக அதை ஸ்டாப் பண்ணல மாட்டேங்கி. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ப்ளீஸ் கைஸ், எக்ஸாக்ட்லி 2500 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு.